நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ புணர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ புக்கில் விட அதிகமாக இன்னும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பாருங்கள் 8th புக்கு ஓல்டு புக்கு டேர்ம் 3 இயல் 1லையும் இயல் 2லையுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 8th புக்கில் நியூ புக்கில் இயல் 6லையும் 9th புக்கு ஓல்டு புக்கு டேர்ம் 3 இயல் 1லையும் 9th புக்கு நியூ புக்கு இயல் 6லையும் 10th புக்கில் ஓல்டு புக்கில் இயல் 6லையும் 11th புக்கு நியூ புக்கில் இயல் 2லையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல இருக்குது. 8th 9th 10th 11th நிறைய இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக பார்க்காம. ஓகேங்களா? ஸோ 8th 8th இருக்கிறது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9th போகும்போது 9th என்ன இருக்குன்னு பார்க்குறத விட அதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி படித்தோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு சொல் வந்து சேரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று இயல்பாக இருக்கலாம், இயல்பாக அப்படியே வரலாம், இல்லைனா ஏதோ ஒரு எழுத்து தோன்றவோ இல்லை வந்து மறையவோ செய்யும். ஓகேங்களா? ஸோ இல்லைனா திரியவோ செய்யும். இந்த மாதிரி செய்கிறத தான் நம்ம வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு சொல் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வாழை மரம், வாழை பழம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிற்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டு சொல் சேருது. இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படின்னா இது என்ன ஆகும்? வாழை மரம் அப்படின்னு ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் அப்படியே வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்பு, ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு சொற்களை நம்ம பேசும்போதே அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரெண்டு சொற்களை நம்ம சேர்த்தும் போதுமே இடையில இயல்பாக இருக்கிறது அப்படியே வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எழுத்து தோன்றியோ மறைஞ்சோ இல்லை இருக்கிற எழுத்து வேற எழுத்தாக மாறியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வர்றது தான் நம்ம வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ரெண்டு சொல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பேர் அப்படின்னா முதல்ல இருக்கு இல்லையா? இந்த முதல்ல அது என்ன வந்தாலுமே சரி முதல்ல இருக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி. மொழினா என்ன சொல்தா இல்லையா? ஸோ நிலைமொழி, அதாவது நிலையாக அந்த இடத்துல அந்த மொழி இருக்குது. ஓகேங்களா? அது கூட இன்னொரு சொல் வந்து சேருது. அப்போ வர்ற சொல் பார்த்தீங்க அப்படின்னா வருமொழி. வந்து சேருது இல்லையா? அந்த சொல்லுக்கு பேர் வருமொழி. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இருக்கிற ரெண்டு சொல் இருக்கும், அதில் ஒரு சொல் இருக்கும், இன்னொரு சொல் வந்து சேரும் இல்லையா? ஸோ இருக்கிற சொல்லுக்கு பேர் நிலைமொழி, நிலையாக அந்த இடத்துல இருக்குது. வர்ற சொல்லுக்கு பேர் வருமொழி. ஓகேங்களா? ஸோ இந்த இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? ஸோ அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்து, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் தான் சேரும். புரியுதுங்களா? இது ரெண்டும் சேர்வதை தான், இணைவதை தான், புணர்வதை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ வாழை பழம் அந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு, இந்த இடத்துல வாழை மரம் ஸோ அப்படியே சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியில் இருக்க ஈற்றெழுத்தும் வருமொழியில் இருக்க முதல் எழுத்தும் சேர்வதை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ புணர்ச்சின்னா அதுதான், வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புணர்ச்சியில் எழுத்துக்கள் வகைகளை, ஓகேங்களா? ஸோ எழுத்துக்களோட அடிப்படையில் 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா பாருங்க, இப்போ சிலை கூட்டல் அழகு. இந்த இடத்துல சிலை அப்படிங்கிறது என்ன? நிலைமொழி. அழகு அப்படிங்கிறது வருமொழி. ஓகேங்களா? ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்தை பொறுத்தும் வருமொழியை முதல் எழுத்தை பொறுத்தும் அதை பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து இந்த சிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது எப்படி பிரியும்? இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரியும் இல்லையா? ஸோ லையை நம்ம இல் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வர்றது பார்த்தீங்கன்னா என்ன? உயிர் எழுத்து. ஓகேங்களா? ஸோ கடைசியாக உயிர்மை எழுத்தாக முடிஞ்சதுன்னா அதை வந்து மெய்யெழுத்தாகவும் உயிரெழுத்தாகவும் நம்ம பிரிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா கடைசியாக உயிரெழுத்து வராது. ஒரு சொல்லில் இடையிலையோ இறுதியிலையோ உங்களுக்கு உயிரெழுத்து வராது, அது அளபெடையில் மட்டும்தான் வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ முதல்ல தான் வரும். நம்ம இந்த இடத்துல நிலைமொழியோட ஈற்றெழுத்தை பார்க்கறதால ஈற்றில்
எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த அளபடையை தவிர மீதி இடத்துல எந்த இடத்துலையுமே உயிரெழுத்து வராது. அதனால தான் இந்த உயிர்மெய் எழுத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், மெய்யெழுத்தாகவும் உயிரெழுத்தாகவும் பிரிச்சுக்கிட்டோம். அப்படி பிரிக்கும் போது கடைசியாக என்ன வருதுன்னு பாருங்க இல்லையா. ஸோ இது என்னது, உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து தான் இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து. ஓகேங்களா. ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா அது உயிரீறு. என்னது, உயிரீறு. நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தா இருந்ததுன்னா அதுக்கு பேரு உயிரீறு. இதுவே மெய்யீறுன்னு வச்சுக்கோங்களேன், இதே தான் கடைசியா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு மெய்யெழுத்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா மண் கூட்டல் அலகு. இப்போ பாருங்க, மெய்யெழுத்து உங்களுக்கு சொல்லின் இறுதியில் வரலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது என்ன, மெய்யெழுத்து. அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருந்ததுன்னா அது மெய்யீறு, உயிரெழுத்தா இருந்ததுன்னா அது உயிரீறு. தெளிவாக கவனிச்சுக்கணும், உயிரெழுத்து ஈற்றில் வராது, ஏன்னா அளபடையில் மட்டும்தான் வரும். அதனால தான் இந்த இடத்துல உயிர்மெய் எழுத்து நம்ம பிரித்து எழுதி கடைசியாக உயிரெழுத்துன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தா வந்ததுன்னா உயிரீறு, மெய்யெழுத்தா வந்ததுன்னா மெய்யீறு. ஓகேவா. இது வந்து நிலைமொழியோட ஈற்ற பொறுத்து. இதுவே வருமொழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வருமொழியில் நம்ம எதை பார்ப்போம், முதல் எழுத்தை தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா பாருங்க, பொன் கூட்டல் உண்டு. இந்த இடத்துல இதுதான் வருமொழி இல்லையா. ஸோ வருமொழியில் முதல் உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா அது உயிர் முதல். என்னது, உயிர் முதல். இதுவே பொன் சிலை, இந்த இடத்துல பாருங்க சி அப்படிங்கிறது எப்படி பிரியும், இச்சு கூட்டல் ஈன்னு பிரியும் இல்லையா. ஏன் இந்த இடத்துல நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா மெய்யெழுத்து சொல்லின் முதலில் வராது இல்லையா, தெரியும் இல்லையா எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ மெய்யெழுத்து சொல்லின் முதலில் வராது அப்படின்னா அந்த உயிர்மெய் எழுத்தை நம்ம மெய்யெழுத்தாகவும் உயிரெழுத்தாகவும் பிரித்தோன்னா முதல்ல என்ன வரும், மெய்யெழுத்து வரும். அப்போ இதுதான் இந்த சொல்லில் வருமொழியோட முதல் எழுத்து. அப்போ வருமொழியோட முதல் எழுத்து உங்களுக்கு மெய்யெழுத்தா வந்தது அப்படின்னா அது மெய் முதல். புரியுதுங்களா. ஸோ உயிரீறு மெய்யீறு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலைமொழியை பொறுத்து, ஏன்னா இறுதி எழுத்து இந்த இடத்துல ஈரன் வரதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நிலைமொழியில் தான் ஈற்று எழுத்தை நம்ம பார்ப்போம். முதல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்ன ஆகிடும், வருமொழியோட முதல் எழுத்து. இதை ரெண்டையும் நம்ம எதை வச்சு போடுவோம், வருமொழியை வச்சு போடுவோம். ஓகேங்களா. ஸோ தெளிவாக டீட்டெயில்டாக பொறுமையாக சொல்கிறேன். நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த 4 வகை தான் பாருங்கள், உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னு 4 வகையாக எழுத்துக்களை வச்சு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நிலைமொழியோட ஈற்றெழுத்து தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலைமொழியை மட்டும் பார்த்தோம், இந்த இடத்துல வருமொழியை மட்டும் பார்த்தோம். ரெண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு 4 வகையாக வரும். பாருங்க, நிலைமொழி ஈற்றையும் வருமொழி முதலையும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 4 வகை வரும். அது எப்படி வரும் அப்படின்னா உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வர்றது உங்களுக்கு நிலைமொழி. ஓகேங்களா. அடுத்து வர்றது வருமொழி. அப்போது இந்த இடத்துல நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்ததுன்னா அதுக்கு உயிர் முன் உயிர்னு பெயர். ஓகேங்களா. அதுவே நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக வந்ததுன்னா அது உயிர் முன் மெய். ஓகேவா. அடுத்து மெய் முன் உயிர். அப்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்து இந்த இடத்துல மெய்யெழுத்தாயிரும், வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாயிடும். சேம் அதே மாதிரி நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்ததுன்னா மெய் முன் மெய். ஓகேங்களா. இந்த இடத்துல 2 மொத்தம் 4ல் 2 வந்து முதல்ல என்ன பண்ணோம், நிலைமொழியை மட்டும் பார்த்தோம், அடுத்த 2 வருமொழியை மட்டும் பார்த்தோம். இந்த இடத்துல 4ம் 2ஐயும் சேர்த்து பார்க்கணும். ஓகேங்களா. இதில் ஈர் என்ன வருது, அதில் முதல்ல என்ன வருது அப்படிங்கிறத சேர்த்து பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொறுத்துகளை கூட உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தெளிவாக பார்த்துக்கணும், எது முதல்ல எது பின்னாடி, ஃபஸ்ட்டு நிலைமொழி அடுத்து வருமொழி. புரியுதுங்களா.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். மணி கூட்டல் அடி. இந்த இடத்துல நீயை எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஈன்னு பிரிப்போம். இந்த இடத்துல ஈ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? உயிரெழுத்து. ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்து, வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்து. ஸோ உயிர் முன் உயிர். ஓகேங்களா? அடுத்து உயிர் முன் மெய்க்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனி கூட்டல் காற்று. இந்த இடத்துல நீ என்னாகும்? இன் கூட்டல் ஈன் ஆயிரும். ஸோ இது உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்து. கா என்னாகும்? இக்கு கூட்டல் ஆணு பிரியும். ஸோ இக்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அப்போது உயிரெழுத்து நிலைமொழியின் ஈற்றாகவும் மெய்யெழுத்து அந்த வருமொழியின் முதலாகவும் இருக்குது. ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து மெய்முன் உயிருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆள் இலை. பாருங்க, இந்த இடத்துல இது என்னது? மெய் எழுத்து. அப்போது அந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய் எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து இந்த இடத்துல என்ன? ஈ உயிரெழுத்து. ஓகேங்களா? மரம் கிளை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெய் முன் மெய். ஸோ பாருங்கள், நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய் எழுத்து, கீ என்னாகும்? இக்கு கூட்டல் ஈனாகும். ஸோ வருமொழியோட முதல் எழுத்தும் மெய் எழுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு சொல் இருக்குது அப்படின்னா, நிலைமொழி வருமொழின்னு ரெண்டு சொல் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக பார்த்தா உங்களுக்கு இந்த 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் சேர்த்து இதோட இறுதியையும் அதோட முதலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டோட நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்களின் அடிப்படையில் வரும். இந்த ரெண்டுமே எழுத்துக்களின் அடிப்படையில் வரும். நிலைமொழி ஆகட்டும் வருமொழி ஆகட்டும் தனித்தனியாக பார்த்தாலும் சேர்த்து பார்த்தாலும் அந்த எழுத்துக்களை பொறுத்து இந்த மாதிரி பிரிப்போம். ஓகேங்களா? இதுவே புணர்தலின் அடிப்படையிலும் புணர்ச்சி வந்து வகைப்படும். எத்தனை வகை அப்படின்னா 2 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொற்கள் புணருது இல்லையா, அந்த புணர்தலின் அடிப்படையில் புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா 2 சொற்கள் சேரும்போது இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் அந்த இடத்துல நடக்காது. நிலைமொழி ஆகட்டும் வருமொழி ஆகட்டும் இல்லை ரெண்டுமே சேர்ந்தாகட்டும் எந்த ஒரு மாற்றமுமே நிகழலை, இருக்கிறது அப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி. இதை சேர்த்தும் போது என்ன ஆகும்? இருக்கிறத அப்படியே எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ பால் ஆடை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதுவோம்? பாலாடை அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்தாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை, புதுசாக எந்த ஒரு எழுத்தும் தோன்றலை, திரியலை, இல்லைனா மறையலை. ஓகேங்களா? இருக்கிறது அப்படியே சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பால் ஆடை அப்படிங்கிறது பாலாடை அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன விதி அப்படின்னா உங்களுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி பிரகாரம் உங்களுக்கு வரும். அதுலேயே இயல்பு அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா? ஸோ உடல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? மெய் எழுத்தை குறிக்குது. மெய் அப்படிங்கிறதுக்கு உடல் அப்படிங்கிற பொருள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது உடல் மேல் அந்த மெய் எழுத்து மேலே உயிரெழுத்து வந்து சேருவது இயல்பு. அப்போது அது இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? இந்த இடத்துல இல் ஆ அப்படிங்கிறது லா அப்படின்னு மாறிடுச்சே மேம், இது விகாரம் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இயல்பாக புணர்ந்துருக்கு. ரெண்டும் சேர்ந்து நார்மலாக எழுதுவோம் தானே, லா அப்படிங்கிறது இல் கூட்டலான்னு நம்ம எழுதுவோம் தானே. ஸோ அதே தான். ஓகேங்களா? ஸோ பால் ஆடை அப்படிங்கிறது பாலாடை அப்படின்னு உங்களுக்கு இயல்பாக புணர்ந்திருக்கு. இதுக்கு விதி பார்த்தீங்க அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா? அடுத்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வகை இருக்குது. புணர்ச்சியில் 2 வகை, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படி எழுதினாலும் ஒன்று தான். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் எழுதினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த 3 வகையாக விகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ விகார புணர்ச்சி இருக்குது. தோன்றல் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா 2 சொற்கள் அதாவது நிலைமொழி வருமொழி சேரும்போது புதிதாக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், தமிழ் கூட்டல் தாய். இது எப்படி ஆகும்? தமிழ் தாய் அப்படின்னு ஆகும்.
இந்த இடத்துல இத் அப்படிங்கிற ஒரு புதிய மெய்யெழுத்து தோன்றி இருக்கு. அப்போ தோன்றுவதால் இதற்கு தோன்றல் விகாரம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்து திரிதல் விகாரம். திரிதல் விகாரம் அப்படின்னா இருக்கிற எழுத்து இன்னொரு எழுத்தா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, வில் கூட்டல் கொடி, இது என்ன ஆகும்? விற்கொடி அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது இராக மாறி இருக்கு. அப்போ இருக்கிற எழுத்து இன்னொரு எழுத்தா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு திரிதல் விகாரம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இதுவே கெடுதல் விகாரம் அப்படின்னா இருக்கிற ஒரு எழுத்து இல்லாம போயிடும். ஓகேங்களா? மறைஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இந்த இடத்துல பாருங்க, இம் அப்படிங்கிற இந்த இது மறைஞ்சிரும். மறைஞ்சாலும் சரி, கெட்டாலும் சரி, இல்லாமல் போயிடும். எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ கெடுதல் அப்படின்னா அது இல்லாமல் போயிடும். இது எப்படி புணரும் அப்படின்னா மன மகிழ்ச்சி அப்படின்னு புணரும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு எழுத்து இல்லாமல் போயிடும். ஒன்று புதுசாக தோன்றலாம், இல்லை இருக்கிறது இன்னொன்னா மாறலாம், இல்லை இல்லாமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வகை விகாரத்தில் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு புணர்ச்சி இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா சாரியை புணர்ச்சி. சாரியைனா என்னென்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆ கூட்டல் பால் அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஆவின் பால் அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? சாரியை. அப்போ ரெண்டு சொல் சேரும்போது இடையில சாரியை தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு சாரியை புணர்ச்சி அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ரெண்டு சொல் சேரும்போது ஏதோ ஒன்று விகாரம் தான் நடக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடக்கலாம். பாருங்க, எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் கூட்டல் கலை, இது எப்படி சேரும் அப்படின்னா நாடக கலை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? இந்த இது இருக்கு இல்லையா, இம் வந்து ஃபஸ்ட்டு கெட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ கெடுதல் விகாரம் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தோன்றல் விகாரம் நடக்கும். ஸோ கெடுதல், அதுக்கப்புறம் தோன்றல். ஸோ 2 விகாரங்கள் நடந்திருக்கு. ஒரு விகாரம் தான் நடக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடக்கலாம். அது வந்து நிலைமொழி வருமொழியை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் தோன்றல், திரிதல், கெடுதல்னு 3 வகை இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவாக சாரியை புணர்ச்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ புணர்ச்சி 2 வகை தான். ஓகேங்களா? ஸோ இயல்பு, விகாரம். இதை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். 8 புணர்ச்சி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக்கு, நியூ புக் எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தமாக 8 புணர்ச்சிகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதுக்கு மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தான், தோன்றலும் சரி இயல்பும் விகாரமும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வச்சு தான் அதை நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். ஓகேங்களா? ஸோ அந்த 8 புணர்ச்சியும் நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியில் உங்களுக்கு ஒரு விதி வரும். என்ன அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் கசதப மிகும். அதாவது ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா நிலைமொழி இருக்கு இல்லையா, நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கும். வருமொழி முதல்ல வல்லினம் வரும். வல்லின எழுத்து, வல்லின எழுத்து எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ கசட தபர. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டாவும் ராவும் சொல்லோட முதல்ல வராது அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ சொல்லோட முதல்ல என்னதான் வரும்? கா, சா, தா, பா, இந்த 4 எழுத்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 எழுத்துக்களோட வரிசைகள் உங்களுக்கு வரலாம். அப்போது நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து 12ம் வருமொழி முதல்ல அந்த வல்லின எழுத்து கா, சா, தா, பா இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு எழுத்துக்களும் உங்களுக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா இதோட ஒற்று அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல வரும். அதாவது அந்த வல்லின மெய் எழுத்தே உங்களுக்கு புணர்ச்சியாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பலா கூட்டல் சுளை. இந்த இடத்துல பாருங்க,
லாவை எப்படி பிரிப்போம்? இல் கூட்டல் ஆன்னு பிரிப்போம். ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்தில் உயிரெழுத்து வந்திருக்கு. வருமொழி முதல் என்ன ஆகும்? இச்சு கூட்டல் ஊ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வருமொழி முதல்ல இது என்னது? உங்களுக்கு வல்லின எழுத்து. ஓகேங்களா? ஸோ இது என்னது? எல்லாமே மெய்யெழுத்து தான் இல்லையா? ஸோ வல்லின எழுத்து. இந்த வல்லின எழுத்தே உங்களுக்கு வந்து தோன்றி வரும். இது என்ன ஆகும் அப்படின்னா பலாச்சுளை அப்படின்னு ஆகும். என்ன ஆகும்? பலாச்சுளை. எந்த வல்லின எழுத்து வருதோ அதே வல்லின எழுத்து உங்களுக்கு அந்த இடத்துல தோன்றி வரும், புதிதாக தோன்றி வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தில் 12 எழுத்தாகவும் வருமொழி முதல்ல உங்களுக்கு வல்லின எழுத்தாகவும் வந்துச்சு அப்படின்னா எந்த வல்லின எழுத்து வருதோ அது தோன்றி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இதுதான் உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து அந்த நிலைமொழியின் ஈற்றில் இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்து இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உடம்படு மெய். உடம்படு மெய் புணர்ச்சி. இப்போ உயிரெழுத்து முதல்ல நிலைமொழியின் முதல்ல உயிரெழுத்து வருது. ஓகேங்களா? ஸோ நிலைமொழி ஈற்று. நிலைமொழி ஈற்றில் உயிர் 12 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வருமொழி முதல்லையும் உங்களுக்கு உயிரே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வல்லின எழுத்துன்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த இடத்துல நிலைமொழியில் ஈற்றுலையும் உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதல்லையும் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அப்போ ரெண்டுமே சேராமல் ஒரு மாதிரி தனித்து இயங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லாத மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு உடம்படு மெய் தோன்றும். ஓகேங்களா? அதை ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு உயிரெழு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் சேர்த்துறதுக்காக ஒரு சில மெய் எழுத்துக்கள் தோன்றும். 2 எழுத்து தான் தோன்றும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த 2 எழுத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? உடம்படு மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஈயும் இவ்வும். ஓகேங்களா? இது ரெண்டும் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இ ஐ. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிலைமொழியின் ஈற்று. இ ஐ அப்படிங்கிறது நிலைமொழியின் ஈற்றில் வந்து முதல்ல வருமொழி முதல்ல உங்களுக்கு 12 எழுத்துல எது வேணால் வரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு இ அப்படிங்கிற அந்த உடம்படு மெய் எழுத்து தோன்றும். ஓகேங்களா? இதுவே இ ஐயை விட்டுட்டு மீதி எத்தனை எழுத்து வரும்? 12ல் 3 போச்சுன்னா 9ன்னு வருமா? அந்த 9லையுமே ஏன் அப்படிங்கிறத விட்டுருங்க, அது அப்புறமே நான் சொல்கிறேன். மீதி இருக்க 8. ஓகேங்களா? ஏவை தவிர, அதாவது இ ஐ ஏ இதை தவிர மீதி இருக்க 8ம் ஈரில் வந்து நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வந்து முதல்ல 12 உயிரெழுத்தும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இவ் அப்படிங்கிற அந்த உடம்படு மெய் எழுத்து தோன்றும். ஓகேங்களா? அதை தவிர மீதி என்ன இருக்குது? ஏ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இது ஈரில் வந்து ஓகேங்களா முதல்ல 12 எழுத்து உயிரெழுத்து 12 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எது வேணால் தோன்றலாம். ஈயும் தோன்றலாம், இவ்வும் தோன்றலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எழுத்துக்காடு எல்லாமே எழுதுகிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான விதி. இந்த விதி எல்லாமே நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான அந்த விதி. ஓகேங்களா? ஓகே, இப்போ எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்ன வரும்? இ ஐ இந்த 3 எழுத்து கடைசியில் வர்ற மாதிரி வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே இந்த இடத்துல எழுதுகிறேன். பாருங்கள், மணி கூட்டல் அடி. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும்? இந்த இடத்துல பாருங்கள், இன் கூட்டல் இ. அப்போது இந்த இடத்துல இ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு 12ல் எது வேணால் வரலாம். ஓகேங்களா? ஸோ இ ஐ இந்த 3 எழுத்தும் நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன எழுத்து தோன்றும்? இ அப்படிங்கிற அந்த உடம்படு மெய் எழுத்து இந்த இடத்துல தோன்றும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? மணி, அதுக்கப்புறம் இ, அடி, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே நான் சொன்னேன் இல்லையா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இது ரெண்டும் சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகும்? மணியடி அப்படின்னு வரும்.
புரியுதுங்களா? ஸோ உடம்படுமை எதுக்காக தோன்றுச்சுன்னு, ரெண்டுமே உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அது ரெண்டுமே சேராமல் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு அதை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக உடம்படு மெய்யான இ இல்லைனா இவ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இ அப்படிங்கிறது ஐ அப்படிங்கிறது நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வந்தது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இ அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதை தவிர மீதி இருக்கு 8. ஓகேங்களா? ஸோ இதை தவிர இன்னொன்று இருக்கும் ஏ அப்படிங்கிறது வரும். அதை தவிர மீதி இருக்க 8மே வந்துச்சு அப்படின்னா, எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ கூட்டல் அழகு. ஓகேங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும்? இப்பு கூட்டல் ஊ. இதில் ஐயும் வரல, ஏவும் வரல. அதை தவிர மீதி இருக்க எழுத்து. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன எழுத்து வரும்? இவ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் இது ரெண்டும் சேர்ந்து பூவழகு அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த 3 எழுத்து ஐயை தவிர அதுக்கப்புறம் ஏ இதை தவிர மீதி இருக்க உயிரெழுத்து நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வந்தது அப்படின்னா, வருமொழி முதல்ல அந்த 12ல் எது வேணால் வரலாம், வந்துச்சு அப்படின்னா இவ் அப்படிங்கிற அந்த உடம்படு மெய் எழுத்து தோன்றும். இப்போ ஏக்கு முன்னாடி ரெண்டுமே தோன்றும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது எப்படி எழுதலாம்? இங்கே எழுதுறேன் பாருங்கள். சே கூட்டல் அடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்? இச்சு கூட்டல் ஏ. ஏக்கு ஏ வந்து கடைசியாக வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டில் எது வேணால் தோன்றலாம். இதை நம்ம சேவடின்னு சொல்லலாம், சேயடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வு தோன்றுச்சுன்னா சேவடி, தோன்றுச்சுன்னா சேயடி. ஓகேங்களா? ஸோ ரெண்டில் எது வேணால் உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்படு மெய்ப்புணர்ச்சி. ஸோ உடம்படு மெய் தோன்றும். எதனால் தோன்றும் அப்படின்னா 2 உயிரெழுத்துக்கள். இந்த இடத்துல கடைசியில் உயிரெழுத்து முதல்ல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இடையில உடம்படு மெய் எழுத்து தோன்றும். 2 எழுத்து தான் இவ். ஓகேங்களா? ஸோ அதுதான் உடம்படு மெய் எழுத்து. ஸோ இது எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா மெய்யேற்று புணர்ச்சி. ஸோ இந்த இடத்துல இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மெய்யேற்றுனா என்ன அர்த்தம்? நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தது அப்படின்னா, வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இயல்பாகவே புணர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னாலே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதி பிரகாரம் அப்படியே உங்களுக்கு புணர்ந்துடும். பாருங்கள், பால் கூட்டல் ஆடை என்னாகும்? இது ரெண்டும் அப்படியே சேர்ந்துடும், பாலாடை. அதே மாதிரி நூல் கூட்டல் ஆடை, இது ரெண்டும் சேர்ந்துரும் நூலாடை. புரியுதுங்களா? ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து உங்களுக்கு மெய்யெழுத்து, வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்து. இதுவே தனிக்குறில் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ கண் கூட்டல் அழகு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தனிக்குறில் பக்கத்தில் உங்களுக்கு வந்து மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த மெய்யெழுத்து இரட்டித்து ஒலிக்கும். கண்ணழகு. அதே மாதிரி விண் அரசு, இது என்ன ஆகும்? விண்ணரசு. புரியுதுங்களா? தனிக்குறில் முன் மெய்யெழுத்து வந்து உயிர் வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அந்த ஒற்று இரட்டித்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வின் அப்படிங்கிறது இந்த இன்னொரு டைம் வந்து அதுக்கப்புறம் அந்த இன்னும் ஆவும் சேர்ந்துடும். இது என்ன ஆகும் அப்படின்னா வின் மறுபடியும் இன்னொரு இன் சேரும். ஏன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அந்த விதி பார்த்தீங்க அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வந்துச்சு அப்படின்னா இரட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் உங்களுக்கு என்ன ஆயிரும்? விண்ணரசு அப்படின்னு ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ மெய்யேற்று புணர்ச்சினா மெய்யெழுத்து அந்த நிலைமொழியின் இறுதியில் வரும், வருமொழியில் உயிரெழுத்து வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இது வந்து மெய்யேற்று புணர்ச்சி. அடுத்து 4வது குற்றியலுகர புணர்ச்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? என்னென்ன வரும்? கு சு டு து பு ரு.
இந்த 6 எழுத்துமே சொல்லின் இறுதியில் வந்து தன்னோட மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழிச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம குற்றியலுகர புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சில இது இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி வரும் அப்படின்னா ஈற்றெழுத்து. ஓகேங்களா? ஸோ ஈற்றெழுத்து உங்களுக்கு வந்து இந்த எழுத்துல ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஸோ அப்போ நிலைமொழி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? குற்றியலுகர சொல்லாக இருக்கும். குற்றியலுகர சொல். ஓகேங்களா? ஸோ ஈற்றெழுத்து அப்போ என்னதான் வரும்? இந்த 6ல் ஏதோ ஒன்று தான் வரும். புரியுதுங்களா? ஸோ நிலைமொழி அந்த குற்றியலுகர சொல்லா வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா, உயிரெழுத்து 12 இருக்கு இல்லையா, அது வந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உகரம் தான் வரும் இல்லையா. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு உகரம் தான். குசுடு துப்ரு அப்படிங்கிறது உகரம் தான். அந்த உகரம் கெட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ உகரம் கெட்டு அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பந்து கூட்டல் ஆட்டம். இந்த இடத்துல பாருங்க, இது என்னது? குசுடு துபுரு அப்படிங்கிறதுல கடைசியாக தூ வந்திருக்கு. இந்த பந்து அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? அது ஒரு குற்றியலுகர சொல். ஓகேங்களா? அந்த குற்றியலுகர சொல்லுக்கு அப்புறம் வருமொழியில் உங்களுக்கு உயிரெழுத்து முதல்ல வந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கும் இல்லையா இத்து கூட்டல் ஊ, இந்த இடத்துல உகரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? பந்த் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல உகரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதி பிரகாரம் என்ன ஆகும்? பந்தாட்டம் அப்படின்னு ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ குற்றியலுகர சொல் நிலைமொழி சொல்லாக இருந்து வருமொழியில் முதல்ல உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த உகரம் கெட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த உயிரெழுத்து கூட சேர்ந்துடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே குற்றியலுகரம் தான். ஸோ நிலைமொழி குற்றியலுகர சொல்லாக இருந்து வருமொழி முதல்ல யகரம் வந்துச்சு அப்படின்னா, யகரம் வந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நாடு யாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த இடத்துல உகரம் இகரமாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இட்டு கூட்டல் ஊன்னு இருக்கு இல்லையா, அது இட்டு கூட்டல் ஈன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ உகரம் இகரமாக மாறும். இது ரொம்ப முக்கியம். எப்போ நிலைமொழி வந்து குற்றியலுகர சொல்லாக இருந்து வருமொழி முதல்ல யகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் இகரமாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்? நாடி யாது அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி அந்த உகரம் இகரமாக மாறிச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? குற்றியலிகரம்னு பேர் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இது குற்றியலிகர புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ அந்த குற்றியலுகர சொல் கூட யகரம் வந்துச்சுன்னா அந்த உகரம் இகரமாக மாறும். அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம்? குற்றியலிகரம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல புணர்ச்சி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதால இது வந்து குற்றியலிகர புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ குற்றியலிகர புணர்ச்சியில் அந்த உகரம் இருக்கு இல்லையா. ஸோ குற்றியலுகரத்தில் இருக்க உகரம் இகரமாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா முற்றியலுகர சொல், முற்றியலுகரம்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அந்த குசுடு துபுரு தவிர மீதி இருக்க அந்த உகரங்கள் கடைசியாக வந்துச்சு அப்படின்னா, சொல்லின் கடைசியில் வந்துச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம் இல்லையா. ஏன்னா அது வந்து அந்த உகர அந்த வேல்யூலேருந்து அந்த மாத்திரை அளவுலேருந்து குறையாது, அதே அளவு தான் ஒலிக்கும். அப்போது முற்றியலுகர சொல் சிலவற்றிலுமே இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ உயிர் வரின் இந்த இதில் இந்த இடத்துலையும் வரும். பாருங்கள், வரவு அழகு இந்த மாதிரி வருதுன்னா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இருக்க அந்த உகரம் கெட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்துடும். அப்போ வரவழகு. புரியுதுங்களா? ஆனால் எல்லா சொல்லுக்குமே வராது. முற்றியலுகரத்தில் ஒரு சில சொற்களுக்கு மட்டுமே முற்றியலுகர சொல் வந்து நிலைமொழி சொல்லாக இருந்து வருமொழியில் உங்களுக்கு வந்து அந்த உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த உகரம் கெட்டு அது கூட சேர்ந்துடும். என்ன உயிரெழுத்து வருதோ அது கூட அது வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ முற்றியலுகர சொல்லியுமே சில சொற்கள் வரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் எல்லாருக்கும் தெரியும் தானே. நெடில் தொடர் குற்றியலுகரம்னா எப்படி இருக்கும்? நெடில்
அந்த நெடில் எழுத்து கூட அந்த குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்து வரும். தனி நெடில் வரும், அதுக்கப்புறம் ஒரு எழுத்து அந்த குசுடு துபுருல ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா, அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் டகரம் வர்ற அந்த சொல்லும் அதுக்கப்புறம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் ரகரம் வர்ற அந்த சொல்லும். ஓகேங்களா, ஸோ நிறையா இருக்கும். அந்த 6மே வரும் இல்லையா, குசுடு துபுரு அப்படிங்கிறது 6மே வரும். ஆனால் இந்த 2 மட்டும் நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் டகரம் வர்றதும் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் ரகரம் வர்றதும் வருமொழியோடு சேரும்போது, வருமொழி என்ன வேணால் வரலாம். ஓகேங்களா, ஸோ வருமொழியோடு சேரும்போது அந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டித்து ஒலிக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னுமே உங்களுக்கு புரியும். காடு கூட்டல் கோழி. இந்த இடத்துல பாருங்க, கா அப்படிங்கிறது தனி நெடில், அது கூட அந்த குசுடு துபுரு 6 எழுத்துல ஏதோ ஒன்று வரலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னது, நெடில் தொடர் குற்றியலுகரம். இது கூட வருமொழியில் எது வேணால் வரலாம். அது வந்து சேர்ந்தது அப்படின்னா இந்த இட்டு இருக்கு இல்லையா, டகரம், அது இரட்டித்து ஒலிக்கும். அப்போ காட்டு கோழி அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது காட்டு கோழி அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல இக்கு எப்படி வந்தது, இதுக்கு முன்னாடி நம்ம உயிரீற்று புணர்ச்சியில் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல டூ அப்படிங்கிறது இட்டு கூட்டல் ஓ, அப்போது இந்த இடத்துல ஊ அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நிலைமொழியின் இறுதி எழுத்து அந்த உயிரெழுத்தாக வந்து வருமொழி முதல்ல உங்களுக்கு வல்லினம் வந்தது அப்படின்னா, கோ அப்படிங்கிறது என்ன வல்லின எழுத்து, அந்த வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த வல்லின எழுத்தே உங்களுக்கு வந்து தோன்றி வரும்னு சொன்ன இல்லையா, அப்போ என்ன ஆகும், காட்டுக்கோழி அப்படின்னு ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்னது உயிர் தொடர் பாருங்க, கிணறு தவளை. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, இது உயிர் தொடர் குற்றியலுகரம் இல்லையா. ஸோ உயிர்மை எழுத்து கூட உங்களுக்கு வந்து கடைசியாக அந்த இது வந்துச்சுன்னா இது என்னது உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் இந்த ரா வந்துச்சு அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது மறுபடியும் இரட்டித்து ஒலிக்கும். அப்போது கிணற்று தவளை அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் ரூல இரு கூட்டல் ஊன்னு வரும். ஸோ உயிரெழுத்து நிலைமொழியின் இறுதியில் வந்து வருமொழி முதல்ல வல்லின எழுத்து கசட தவறல ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வல்லினம் தோன்றி வரும். அப்போது கிணற்று தவளை அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது உயிரீற்று புணர்ச்சியில் நம்ம பார்த்தோம். அப்போது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் டகரம் வந்து அதுக்கப்புறம் உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் ரகரம் வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, ஸோ டகரமோ இல்லைன்னா அதில் ரகரமோ வந்து வருமொழி கூட சேரும்போது ரெண்டுலேயுமே அந்த டகரம் அப்புறம் ரகரம் உங்களுக்கு வந்து இரட்டித்து ஒலிக்கும். அப்போது இட்டு இன்னொரு டைம் வரும், இரு இன்னொரு டைம் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இது புணரும். இது வந்து குற்றியலுகர புணர்ச்சியில் இதுவும் ஒரு வகை. ஓகேங்களா, இதுக்கப்புறம் குற்றியலுகர புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன அப்படின்னா அடுத்த 2ல் உங்களுக்கு அந்த புணர்ச்சியே இருக்காது. ஓகேங்களா, அப்படியே இயல்பாக புணரும். எப்படி இருக்கும் அப்படின்னா நிலைமொழியில் வன்தொடர் குற்றியலுகரம் இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி இருக்க குற்றியலுகரங்கள் வந்து ஓகேங்களா, ஸோ எதுவாக வேணால் வரலாம். பாருங்கள், நாகு, எஃகு. நாகுன்னா என்ன, நெடில் தொடர் குற்றியலுகரம். எஃகு அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்போது நிலைமொழியில் வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர மீதி குற்றியலுகரங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வருமொழியில் என்ன வேணால் வரலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வல்லினங்கள் வராது. பாருங்க, நாகு கடிது, எஃகு சிறிது. இந்த இடத்துல எந்த ஒரு எழுத்தும் தோன்றி வராது, மறைந்து வராது, திரிந்து வராது. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர மீதி தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வல்லின எழுத்து வந்தாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல தோன்றி வராது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் இருக்கு இல்லையா, ஸோ தெல்கு கூட்டல் கால் சிறுமை, எஃகு கூட்டல் சிறுமை. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இடைத்தொடர் குற்றியலுகரம், இது பார்த்தீங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி குற்றியலுகரங்கள் வரும்போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு புணர்ச்சியும் ஏற்படாது, இயல்பாக வந்துடும். தெல்கு கால், எஃகு சிறுமை, இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு புணர்ச்சியும் புதுசாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ இயல்பாக புணர்ந்துடும். இந்த இடத்துல தெல்கு அப்படின்னா பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேன் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, தெல்குனா என்ன,
பேன். ஓகேங்களா? ஸோ தெலுங்கு கால் எஃகு சிறுமை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பாருங்க, இந்த இடத்துல வல்லினம் வந்தால் கூட இந்த இடத்துல உங்களுக்கு இடைத்தொடர், அதாவது வல்லின மென்தொடரை தவிர வன்தொடர் குற்றியலுகரம் இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி இருக்கிறது வந்து இந்த இடத்துல வல்லினம் வந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தோன்றி வரலை. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின தொடர் இருக்கு இல்லையா, மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ மென்தொடர் குற்றியலுகரத்தில் பார்த்தீங்கன்னா சில வேற்றுமை புணர்ச்சின்னா என்ன, வேற்றுமைனா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ முதல் வேற்றுமையிலேருந்து 8ஆம் வேற்றுமை இருக்கும். அந்த 8 வேற்றுமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல தோன்றியும் வரலாம், தோன்றாமலும் வரலாம். அந்த மாதிரி வரும்போது அது வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வேற்றுமை புணர்ச்சியில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற்றுமை புணர்ச்சியில் அந்த மாதிரி இடைத்தொடர், அதுக்கப்புறம் ஆயுதத்தொடர் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில வேற்றுமை புணர்ச்சியில் மென்தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது அதற்கு இனமான வல்லின எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தோன்றி வரும். பாருங்க, செம்பு குடம், இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா செம்பை உடைய குடம்னு வரும் இல்லையா. ஸோ அதனால தான் அது வந்து வேற்றுமை புணர்ச்சி. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இம் அப்படிங்கிறது இப்பா மாறிடும். இதுக்கு இனமான அந்த வல்லின எழுத்து வந்துடும், செப்பு குடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், இப்பு கூட்டல் ஊ இல்லையா. ஸோ இந்த இடத்துல உயிரெழுத்து கடைசியாகவும் வல்லின எழுத்து முதல்லையும் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், செப்பு குடம் அப்படின்னு ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வர்ற அந்த மெல்லின எழுத்து வல்லின எழுத்தாக மாறிடும். அதுக்கு இனமான எழுத்து, மெல்லினத்துக்கு வல்லினம் தான் இணை எழுத்து இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு இனமான எழுத்தாக மாறிடும் சில வேற்றுமை புணர்ச்சியில். ஓகேங்களா? ஸோ செம்பு கூட்டல் குடம் அப்படிங்கிறது செப்பு கூட்டல் குடம் ஆயிரும். ஓகேங்களா? வேற எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வில் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது என்ன ஆகும், கருப்பு வில் அப்படின்னு ஆகும். இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த வல்லின எழுத்து வராதால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த புணர்ச்சி வரல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இம் அப்படிங்கிறது இப்பா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ கரும்பு வில் அப்படிங்கிறது கருப்பு வில் அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே உங்களுக்கு குற்றியலுகர புணர்ச்சியில் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்ன இல்லையா, ஒவ்வொன்றையும் அது டைப் 1 டைப் 2ன்னு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6 இடத்துல உங்களுக்கு வந்து குற்றியலுகர புணர்ச்சியில் மாறி மாறி வரும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே 6 பாயிண்ட் இருக்கா. ஸோ 6 பாயிண்ட்டையுமே தெளிவாக அடுத்தடுத்து எழுதி வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திசை பெயர் புணர்ச்சி. ஸோ திசை பெயர் புணர்ச்சி நம்ம எத்தனாவது பார்க்குறோம், உயிரீற்று மெய் ஃபஸ்ட்டு, உடம்படு மெய், அதுக்கப்புறம் மெய்யேற்று குற்றியலுகர புணர்ச்சி, அப்போ திசை பெயர் புணர்ச்சி 5வது. ஓகேங்களா? ஸோ திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னா பொதுவாக திசைகள் எத்தனை சொல்லுவோம் நம்ம, மெயினான திசைகள் 4 இல்லையா. என்னென்னது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ திசை பெயரோடு இன்னொரு திசை பெயர் சேரும்போது, ஓகேங்களா, பாருங்க, வடக்கு கிழக்கு, வடக்கு மேற்கு, அதே மாதிரி தெற்கு கிழக்கு, தெற்கு மேற்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திசை பெயரோடு இன்னொரு திசை பெயர் சேரும்போது இந்த கூ இக்கு எல்லாமே போயிடும். என்ன ஆயிரும் அப்படின்னா வடகிழக்கு, வடமேற்கு. இந்த இடத்துலையும் தான் இந்த கூ போயிடும், இந்த இர் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற எழுத்தா மாறிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு, தென்மேற்கு. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல வடக்கு வர்றதால இந்த இக்கு கூ ரெண்டுமே போயிடும். இந்த இடத்துல கூ போயிடும், இர் அப்படிங்கிறது இன்னாக மாறிடும். அப்போ ரகரம் நகரமாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திசைப்பெயரோட திசைப்பெயரே வந்ததுன்னா இந்த மாதிரி மாறும். ஒருவேளை திசைப்பெயரோடு வேறு பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா பாருங்க, வடக்கு மலை, தெற்கு திசை, கிழக்கு நாடு, மேற்கு நாடு. இந்த மாதிரி அந்த திசை பெயரை தவிர வேற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், வடமலை அப்படின்னு ஆகும். இது அதே மாதிரி தான் தென் திசைன்னு ஆகும்.
இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ் நாடு, இது மேல் நாடு, அப்படி இல்லை அப்படின்னா மேநாடு, இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ இது அதே மாதிரி தான், இக்கு ஊ போயிடும், இந்த இடத்துல கூ போயிடும், இரு இன்னா மாறிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் போயிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நீண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீண்டு வந்துடும். இந்த இடத்துல இந்த இரு இல்லா மாறும், இல்லைனா இன்னா மாறும். ஓகேங்களா? ஸோ மேல்நாடு இல்லைனா மேநாடு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து திசைப்பெயரோடு வேறு பெயர்கள் சேர்ந்து வந்ததுன்னா புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூ பெயர் புணர்ச்சி. அதாவது நிலைமொழி இருக்கு இல்லையா, நிலைமொழியில் வெறும் பூங்கிறது மட்டும்தான் இருக்கும். வருமொழியில் வல்லின எழுத்துக்கள் வந்தா, புரியுதுங்களா? ஸோ நிலைமொழியில் பூ அப்படிங்கிற அந்த பெயர் மட்டுமே இருக்கும். வருமொழியில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா ஒன்று வல்லினம் அந்த இடத்துல தோன்றி வரலாம், அதுக்கு அதே வல்லினம் எந்த வல்லினம் வருதோ அதே வல்லின எழுத்து தோன்றி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இனமான மெல்லின எழுத்து தோன்றி வரலாம். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்து தோன்றி தான் நிறைய இடத்துல எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பூ தொட்டி, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இதை பூந்தொட்டின்னு சொல்லலாம், இல்லை பூத்தொட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு அதே எழுத்து இத்துங்கிறதும் வரலாம், இல்லை இதுக்கு இனமான இந்து அப்படிங்கிறதும் வரலாம். அதே மாதிரி பூ கூட்டல் சோலை, இது என்னாகும் பூச்சோலைன்னு வரலாம், இல்லை பூஞ்சோலைன்னு வரலாம். புரியுதுங்களா? அதே அந்த வல்லின எழுத்தே அந்த இடத்துல சேர்ந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து வரலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் மெல்லின எழுத்து வர்றதா தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பூப்பெயர் பின்னாடி என்ன வருதோ வல்லின எழுத்துக்கள் வருமொழியில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, நிறம் சுவை அளவு வடிவம் இதை பொறுத்து வரும், அதோட பண்பை குறிச்சதுன்னா அது வந்து பண்பு பெயர். ஓகேங்களா? ஸோ இதில் மை விகுதி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், செம்மை கருமை இந்த மாதிரி மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மையீற்று பண்பு பெயர். மையீற்று பண்பு பெயர். அந்த மையேற்று பண்பு பெயர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈறு கெட்டு போயிடும். ஓகேங்களா? அதை வந்து ஈறு போதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பசுமை இலை அப்படிங்கிறது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மை அப்படிங்கிறது எந்த ஒரு மையீற்று பண்பு பெயர் வந்தாலுமே புணரும் போது அந்த மை விகுதி கெட்டு போயிடும். ஓகேங்களா? அது எந்த சொல்லா வேணா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல மை விகுதி கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பா இருக்கு இல்லையா, அது வந்து ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆதி நீடல் அப்படின்னா இருக்கிற அந்த குரில் நெடிலா மாறும். அப்போ பா அப்படிங்கிறது பாவா மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாசு இலை அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாருங்க, இது நெடில். ஓகேங்களா? ஸோ நெடிலுக்கு அப்புறம் அந்த குசுடு துபுரு வர்றதால இது என்னது உங்களுக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உயிரெழுத்து வந்ததுன்னா இங்கே இருக்க அந்த உகரம் கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ கெட்டதுக்கு அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் என்ன ஆகும், பாசிலை அப்படின்னு ஆகும். புரியுதுங்களா? ஸோ குற்றியலுகர சொல்லுக்கு அப்புறம் வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் கெட்டுரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. புரியுதுங்களா? அடுத்து கருமை கூட்டல் விழி அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை வந்துச்சு அப்படின்னால அது என்ன ஆயிரும், ஈறு போதல் விதி பிரகாரம் இது போயிடும். அப்போ என்ன மட்டும் வரும், கருவிழி அப்படியே சேர்ந்து வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஒரு சில இடத்துல ஒரு விதி வரலாம், ஒரு சில இடத்துல 2-3 விதி வரலாம். ஓகேங்களா? அந்த விதி எல்லாமே அந்த ஓல்டு புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஈறு போதல் இனமிகள் இணையவும் உடல் மேல் உயிர் வந்து தோன்றுவது இயல்பே, இந்த மாதிரி ஆதி நீடல், இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கருவிழி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருமை குயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை விகுதி கெட்டு போயிடும். ஸோ ஈறு போதல், அடுத்து கரு குயில். ஓகேங்களா? இந்த இடத்துல இனமிகள், அப்போது கருங்குயில். ஸோ என்னென்ன இருக்குது, ஈறு போதல் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இனமிகள் நடந்திருக்கு.
இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமை கூழ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மை விகுதி கெட்டு போயிடும், பசு கூழ்னு வருமா. இந்த அடி அகரம் ஐயாதல், அடி அகரம் இந்த இடத்துல முதல்ல வர அகரம் ஐயாயிரம். ஓகேங்களா. ஸோ ஐயாதல் அப்படிங்கிற பிரகாரம் ஆ அப்படிங்கிறது ஐயாயிரம். அப்போ பைசு கூழ் அப்படின்னு வரும். இணையவும் இந்த விதி பிரகாரம் இந்த சூ கெட்டுரும். ஓகேங்களா. அப்போ பை கூட்டல் கூழ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இனமிகள், இந்த கூக்கு இனம் என்ன, இந்த இக்கு அப்படின்னு வருமா. ஸோ அதுக்கு இனம் இங்கு, அப்போ பைங்கூழ் அப்படின்னு வரும். ஸோ பசுமை கூட்டல் கூழ் அப்படிங்கிறது பைங்கூழ் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன அந்த விதி வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆதி நீடல், ஈறுபோதல், இனமிகள், இணையவும், அடியகரம் ஐயாதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வரும். ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், அதுக்கப்புறம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த மாதிரி எல்லாம் அந்த விதியும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக டீட்டெயில்டாக எழுதி வச்சு படி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி புணரும் போது அது என்னவா ஆகும், அது போக இதை எப்படி தான் கேட்பாங்க, இது சேரும்போது என்ன ஆகும், அது சேர்ந்திருந்ததை பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக கேட்பாங்க. அது போக எந்த விதி வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. இது எல்லாமே தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து 7வது பண்பு பெயர் புணர்ச்சி. அடுத்து கடைசி 8வது மகர ஈற்று புணர்ச்சி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, இதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் இந்த இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8 இது இருக்குன்னு சொன்னேன். பழைய புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக் எல்லாத்தையும் சேர்த்து 8 இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 7 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 8வது மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்றுனா என்ன அர்த்தம், ஈற்றுன்னு வந்துட்டாலே அது நிலைமொழியின் ஈற்றில் இருக்குன்னு அர்த்தம். நிலைமொழியின் ஈற்றில் மகரம் இம் அப்படிங்கிறது வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எப்படியெல்லாம் புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, இப்போ எல்லாத்துலேயுமே நிலைமொழியோட ஈற்றில் இம்மு தான் இருக்கும். ஓகேங்களா. வருமொழி முதல்ல பொறுத்து பாருங்கள். முதல் ஒன், வருமொழியில் முதல்ல உயிர் வந்தது அப்படின்னா பாருங்க, மரம் அடி இந்த மாதிரி பாருங்கள். இம்மு இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இந்த இம் கெட்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே இம் வந்து கெட்டு தான் போகும். அப்போது மர அடி அப்படின்னு வரும். இந்த இடத்துல ராவை எப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கேயும் உயிர் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், அந்த இடத்துல உடம்படு மெய் தோன்றும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஆ அப்படிங்கிறது வந்திருக்கு. இ ஐ இது 3 தவிர மீதி, அந்த ஏ தவிர மீதி வந்துச்சுன்னா நமக்கு என்ன உடம்படு மெய் வரும், இவ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அப்போ மரவடி. புரியுதுங்களா. ஸோ இது வந்து பாயிண்ட் 1. அப்போது வரும் நிலைமொழி உங்களுக்கு கடைசியாக இம் தான் இருக்க போகுது. வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுவே வருமொழி முதல்ல வல்லினம் வந்தா, வல்லின எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் பாருங்கள். வட்டம் கல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இம்மு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, அந்த வல்லின எழுத்து மறுபடியும் தோன்றும். அப்போது வட்டக்கல் அப்படின்னு வரும். இது ஒன்று. அடுத்து பாயிண்ட் 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வருமொழியில் வல்லினம் இல்லாமல் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, நிலம் கடந்தான் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இம் கெட்டு போய் இதுக்கு இனமான எழுத்து வந்துடும். ஸோ நிலங்கடந்தான். ஸோ இந்த மாதிரியும் வரலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா, வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல அந்த இம் கெட்டு போயிடும். அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு உயிரெழுத்து தான் கடைசியாக வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல உடம்படுமை சேர்ந்து வரும். இந்த இடத்துல வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா அதே வல்லின எழுத்து உங்களுக்கு தோன்றி வரும். இந்த இடத்துல அதுக்கு இனமான எழுத்து தோன்றி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டைப்பில் உங்களுக்கு மகர ஈற்று புணர்ச்சி வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2லேயுமே உங்களுக்கு வல்லினம் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வல்லினம் தான், இதுலேயும் வல்லினம் தான். இதில் வல்லின எழுத்தே உங்களுக்கு சேர்ந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இனமான மெல்லின எழுத்தும் சேர்ந்து வரலாம். இது 2மே சேம் அதே மாதிரி தான். இங்கே சேர்ந்து வருது இல்லையா, புதுசாக ஒரு எழுத்து தோன்றி வருது இல்லையா, அது வந்து வல்லின எழுத்தாகவும் வரலாம், இந்த இடத்துல மெல்லின எழுத்தாகவும் வரலாம். ஓகேங்களா. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அது என்ன
பொருளில் வருதோ அதை பொறுத்து நம்ம அதை படித்து பார்த்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர 3மே மகர ஈற்று புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இப்போ என்னென்ன இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம், புணர்ச்சினா என்ன, புணர்ச்சி எழுத்துக்களின் வகையில் எந்த மாதிரியெல்லாம் வகைப்படும், அது போக புணரும் போது எந்த மாதிரியெல்லாம் வகைப்படும். ஸோ அந்த 2 வகை தான் ரொம்ப முக்கியம். புணர்ச்சி 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அதெல்லாமே பார்த்தோம். அது போக இயல்பு புணர்ச்சியை வச்சு 8 வகையாக இந்த எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புக்கில் ஓல்டு புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் புணர்ச்சி. இந்த மாதிரி ஃபுல்லாக தெளிவாக நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம வேற ஒரு டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.